இவ்வளவு கடன் இருந்தது, நியாயமாக உழைச்சி அந்த கடன் எல்லாத்தையும் கட்டி இப்போ நாங்கள் மீண்டு வந்துட்டோம், நானும் என் குடும்பமும் ஹாப்பியாக இருக்கிறோம். இது கெத்து. இந்த நோயில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அந்த நோயிலிருந்து முழுசாக க்யூர் ஆகி இப்போ நான் வந்துட்டேன், இப்போ நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்கிறோம். இது கெத்து. அப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துதோ, நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ, அந்த மாதிரியான ஒரு செயல்களை பண்ணும்போது அது கெத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. ஆனால் நம்ம பண்ணுற விஷயமே நமக்கு பேக் ஃபயர் ஆகுது, சொந்த செலவில் சூனியம் ஆகுது அப்படிங்கும்போது அந்த செயலை பண்ணிட்டு அதுதான் கெத்து அப்படிங்கிற ஒரு போக்கும் இருந்துட்டு தான் இருக்குங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டீப்பாக பார்த்து தெரிஞ்சு அது நம்ம வாழ்க்கையில் கம்மி பர்சன்டேஜோ அதிக பர்சன்டேஜோ எவ்வளவு இருக்குதோ அதை உணர்ந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளோட உண்மையான வாழ்க்கை தரம் மேலோங்கி அது மேலும் மெருகூற்றப்படுங்க. அந்த மாதிரி வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில மனிதர்கள் நான் போய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதா என் கௌரவம் என்ன ஆகிறது, நான் போய் அவங்க வீட்டுக்கு போகிறதா என் கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வீட்டுக்கு சகஜமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க உங்ககிட்ட பேசுறதோ ஃபோன் மூலியமா இல்லை உங்கள் வீட்டுக்கு வர்றதோ கேவலமாக நினைக்கிறாங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி மாதிரி சகஜமாக அவங்க வீட்டுக்கு போகணும்னு தோணுங்களா? நம்மளே மதிக்கல, நம்ம எதுக்குடா போகணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றது தான் இயற்கை. அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணம் யாரு? அப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதை ஒரு கேவலமாக நினைச்சது எதிர்வினையா அந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல உருவாக்குது. அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ இதே இது நான் உங்களுக்கு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணதே இல்லைங்க, எங்க பிடிச்சாருன்னு தெரியல நம்பரை, அவர் ஃபோன் பண்ணி பேசினாருங்க. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போனது கூட இல்லைங்க, அவங்க எங்க வீட்டுக்கு விசாரிச்சுட்டு போனாருங்க. அப்படின்னு நடக்கும்போது நம்மளும் நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும், அன்னைக்கு அவங்க விசாரிச்சுட்டு போனாங்க, நம்ம போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். இந்த எண்ணம் உருவாகிறதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க அந்த அளவுக்கு நம்மளை மதிச்சு நடந்தது தான். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கௌரவங்கிறது நம்மளா நினைச்சுக்கிறது இல்லை, மற்றவங்க நமக்கு கொடுக்கறது. அப்ப நம்மளை நல்லபடியா மதிச்சுட்டு இருந்தவங்க மனசுலயே நம்மளை ஏன் மதிக்கணுங்கிற பண்ற செயல் கெத்துங்களா, இல்ல நம்ம மதிக்காதவங்களை கூட நம்ம நடக்கிற மூலியமா நம்மளை மதிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது கெத்துங்களா? எது கெத்துங்கிற உண்மையை ஆழமா உணர்வோம், எல்லாரும் கெத்தா வாழ்வோம்.